வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கருட மேளா இப்ப ரீசெண்டா நடந்தது. பூஜை மற்ற விஷயங்கள் எல்லாம் சிறப்பா இருந்தது. இந்த சாப்பாடு மாதிரியான சில விஷயங்கள் கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அந்த குறைகள் அடுத்து ரிப்பீட் ஆகாத அளவு பெஸ்டா ஒரு ஹோமத்தை பண்ணலான்னு இருக்கும். அந்த ஹோமம் பிள்ளையார் சம்பந்தப்பட்ட ஹோமம். வர 15th மார்ச் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம் வருது. பொதுவா இந்த அத்திமரம்ங்கிறது ரொம்ப விசேஷம். வம்சவிருத்தி, செல்வ வளம், இந்த மாதிரி பல விஷயங்களோட அடையாளமா குறியீடா அத்திமரம் இருக்கு. அதனாலதான் பல வருஷமா குழந்தை இல்லாத தம்பதியினர் ஏதாவது ரொம்ப பாரம்பரியமான பழமையான கோவில்ல அத்தி மரத்துல தொட்டில் பண்ணி அதை கோவில் மரத்துல கட்டி வேண்டிப்பாங்க. இது மாதிரி அத்திமரம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போலாம். அவ்வளவு தனித்துவமானது, விசேஷமானது. அந்த அத்தி மரத்துல அதுவும் சிகப்பு அத்தியில வலம்புரி விநாயகர் பண்ணி, அந்த வலம்புரி விநாயகர்ல நிதி கணபதி மந்திரம் 1,20,000 தடவை, லட்சுமி கணபதி மந்திரம் 1,20,000 தடவை, இதெல்லாம் உரியேத்தி பண்றதுங்கிறது எவ்வளவு விசேஷம். நிதி கணபதி லட்சுமி கணபதினாலே எதுக்குன்னு தெரியும். அதுதான் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். இன்னொன்னு, இந்த அத்திமரம் மன அமைதியை குறிக்கக்கூடிய விஷயம். பிள்ளையார் பல விஷயங்களை சுமூகமா நமக்கு நடத்தி கொடுப்பவர். இந்த சுமுகாய நமகங்கிறது பிள்ளையாருடைய 32 வடிவ மூலமந்திரம், 16 வடிவ மூலமந்திரம் மாதிரி வராது. சோடச நாமாவளியில முதன்மையானது. ஆனாலும் சுமுகாயன்னு சொல்ல சொல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும், குடும்ப அமைதி மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால சுமுகாய நமகங்கிற மந்திரத்தையும் சேர்த்திருக்கோம். ஸோ நிதி கணபதி மந்திரம், லட்சுமி கணபதி மந்திரம், சுமுகாய நமக, இந்த 3 மந்திரத்தையும் 1,20,000 1,20,000 1,20,000 3,60,000 தடவை அத்தி விநாயகர்ல உரியேற்றி கொடுத்துட்டு இருக்கிற விஷயத்த ரொம்ப நாளா பண்ணிட்டு தான் இருக்கும். பட் இந்த பிள்ளையாருக்கு தனியா ஹோமம்னு வெளியில பண்ணி பப்ளிக்கா எல்லாரையும் கூப்பிட்டது இல்லை. கருட ஹோமமே இப்பதான் நடந்தது. இன்னொன்னு, இப்போ இந்த கருட ஹோமம்னு பார்த்தா அந்த கருடருக்கான மூல மந்திரம் எவ்வளவு பெருசுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு. ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாய ஏகி காலானலோலஜிக்வாய பாதய பாதய மோகய மோகய வித்ராவய வித்ராவய பிரம பிரம பிரமய பிரமய ஹனஹன தக தக பத பதகும் பட் ஸ்வாஹா. இவ்வளவு பெரிய மந்திரத்தை ஒரு 1,20,000 தடவை 12 பேர் குரூப் சாண்டிங்கா கம்ப்ளீட் பண்ணிட்டு, அப்புறம் 6,000 ஆவர்த்தி வீட்டுல ஜபமாவும், அடுத்த 6,000 ஆவர்த்தி ஹோமத்திலையும் இது பண்றப்போ 12 பேரா 15 பேரா சேர்ந்துதான் பண்றாங்க. இருந்தாலும் பெரிய மந்திரம்ங்கிறதுனால டியூரேஷன் ஜாஸ்தி. அப்ப நெய், ஹோம சமைத்து பல விஷயங்களை ஜாஸ்தி அந்த ஹோமத்துல சேர்த்தானோ, அதனால ஹோம சாம்பல் ஜாஸ்தி கிடைக்கும். அந்த அத்தி விநாயகருக்கான மந்திரம் பாருங்களேன். ஓம் வக்ரதுண்டாய ஹோம். இது எல்லாமே சிம்பிள், பவர்ஃபுல். எவ்வளவு சின்ன மந்திரமா இருக்கு. லட்சுமி கணபதி மந்திரம் ஓம் ஸ்ரீங்கம் சௌமியாய கணபதிய வரவரது சர்வஜனமே வசமானே ஸ்வாஹா. இதுவும் ஒன்னும் பெரிய மந்திரம்னு சொல்ல முடியாது. சுமுகாய நமக கேட்கவே வேணாம், ரொம்ப சிம்பிள். இந்த 3 மந்திரங்களை 6,000 ஆவர்த்தி 6,000 ஆவர்த்தி 6,000 ஆவர்த்தி ஒரு 12 பேர் நல்லா வெல் ட்ரைன்டு வேதிக் பண்டிட் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? திரும்பி பார்க்கறதுக்குள்ள முடிஞ்சிடும். ஸோ இந்த அத்தி விநாயகர் ஹோமம் வெளியில தான் பண்ண போறது. ஆனா எத்தனை பேர் வரப்போறாங்க, ஸ்ட்ரென்த் என்னங்கிறது தகுந்தபடி தான் எந்த ஹாலுங்கிறது டிசைட் பண்ண முடியும். லாஸ்ட் டைம் கருட ஹோமம் கணேஷ் மண்டலியில பண்ணிட்டு, இது பிள்ளையாரோட சம்பந்தப்பட்ட விஷயம்ங்கிறதுனால அந்த கணேஷ் மண்டலியில இந்த விநாயகர் ஹோமம் நடக்கிறதுங்கிறது இன்னும் விசேஷம், முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கணேஷ் மண்டலியில நடத்துறதா தான் இருக்கும். ஆனா எவ்வளவு ஸ்ட்ரென்த் வரப்போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுதான் கணேஷ் மண்டலியா இல்ல அதை விட பெரிய கல்யாண மண்டபமா, இல்ல ரொம்ப ஸ்ட்ரென்த் கம்மினா வீட்டு மொட்டை மாடியிலேயேவா, அப்படியும் இல்லைன்னா ஹோமத்துல பிள்ளையார வச்சுட்டு அந்த ஹோம ஃபுட்டேஜ் எல்லாம் ஆஸ் யூஷுவல் வீடியோல அப்லோட் பண்ணிட்டு வழக்கம் போல பிரைவேட்டா மொட்டை மாடியில ஹோமத்தை பண்ணிட்டு அந்த பிள்ளையார மட்டும் கேட்கறவங்களுக்கு கொடுக்கறதா, இப்படி பலவிதமான ஐடியாஸ் மைண்ட்ல போயிட்டு இருக்கு. பட் 15th மார்ச் இந்த கணபதி ஹோமம் நடக்க போறது கன்ஃபார்ம். இந்த அத்தி விநாயகர் ஹோம மேளாக்கு டைரக்டா வரணும்னு நினைக்கிறவங்க எப்பவுமே இந்த ஹோமத்தை வரத்துக்குலாம் நம்ம தனி சார்ஜ், என்ட்ரன்ஸ் ஃபீங்கிற மாதிரி வாங்குறது இல்லை. இந்த அத்தி விநாயகருக்கு 2,500 ரூபாய். இவ்வளவு விசேஷமான சிகப்பு அத்தியில இத்தனை மந்திர உரி ஏற்றி பூஜை ஹோமம் எல்லாம் பண்ணி கொடுக்குற இந்த அத்தி விநாயகருக்கான சார்ஜ் 2,500 rupees. இந்த அத்தி விநாயகர் 15th மார்ச் பூஜைக்கு அப்புறம் கொரியர் மூலமாவோ இல்ல டைரக்டாவோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்பவே இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ நேர்ல இந்த ஹோமத்தை பார்க்கலாங்கிற ஐடியால இருக்கிறவங்க அதையும் இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் மூலமாவோ இல்ல போன் மூலமாவோ தகவல் கொடுங்க. நீங்க எத்தனை பேர் நேர்ல பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கிறத பொறுத்து தான் இந்த ஹோமத்துக்கான இடம் டிசைட் செய்யப்படும். ஸோ இன்னைக்கு ஆல்ரெடி February 16th.
இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 29 டேஸ் டைம் இருக்கு. பட் அதுக்குன்னு 29 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. இன்னிலேருந்து ஆரம்பிச்சு 25th பிப்ரவரிக்குள்ள இல்ல அதிகபட்சம் 28th பிப்ரவரிக்குள்ள கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இந்த அத்தி விநாயகர், அதுவும் இந்த மாதிரி நிதி கணபதி, லட்சுமி கணபதி மந்திரம்லாம் உரியேற்றி கொடுக்குற அத்தி விநாயகருங்கிறவர் கிட்டத்தட்ட 10 தனாகிருஷ்ண யந்திரத்துக்கு சமமான பிள்ளையார். ப்ராப்பரான பூஜை நம்பிக்கையோட பண்றவங்களோட வாழ்க்கையில பல ஏற்றங்களும் மாற்றங்களும் வரும். அந்த விநாயக பெருமானுடைய அருளால உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களும் ஏற்றங்களும் வரணும்னு அந்த வேழ முகத்தானே அத்தி விநாயகரை வணங்கி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு.